கடந்த வயசு தான். சின்ன வயசுலேருந்தே பீடி, சிகரெட்டு, தண்ணி, மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒரு நபர் கூட என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல, வச்சுக்கிறதில்ல. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நீ யாருன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லணுவாங்களா. அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதும் சரி, உறவுக்காரங்களை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நெருக்கமாக இருக்கிறதுன்னு பேர். ஏன்னா எண்ணத்தோடு தான் சேரும். என்ன நம்மளோட புத்தி இருக்கோ அதே புத்தியோடு தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் முன்னாடி போட்ட வீடியோங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய மாணவர்களுடைய காதலை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதில் சொல்லும்போது ஒரு 4 பிள்ளைகள் இருக்குது. அதில் 3 பேருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. 4 பேர், அதில் 3 பேருக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா இன்னொரு ஆள் சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது இந்த கும்பல் தான். இந்த 3 பேர் தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. உத்தமமான குழந்தைகள் இருந்தால் அந்த 4 பேரையுமே இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களோட சேராமல் தனித்து இறங்குவாங்க. கிண்டலும் கேலியும் தான் ஆகும், இருந்தாலும் பரவாயில்லன்னு தனித்து இருப்பாங்க. மத்தியமமான குணம் உள்ளவங்க கலந்தே இருப்பாங்க. ஆனால் சராசரியாக மனிதனுடைய இயல்பு எப்படின்னா, எல்லாரும் ஒரே பாதையில் போகிறது தான். ஆட்டு மந்த மாதிரி ஒரே பாதையில் போகுது. எறும்புகள் போகிற மாதிரி 1 by 1ஆகவே போகிறது. எப்படி போகணுமோ அப்படியே தான் எல்லாரும் போகிறது. என் வழி தனி வழின்னு ரஜினி மாதிரி புது வழியெல்லாம் யாருமே கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரே குட்டையில் வந்த மட்டைகளாகும் மனிதர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் அவங்களோட நட, உட, பாவனை, சொல்லு, செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க, அன்றைக்கி சீசனில் அந்த காலகட்டத்தில் எதுக்கு எல்லாரும் தேர்ந்தெடுக்கலாம் அதே படிப்பு தான் எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு வாகனத்தை வாங்கணுன்னாலும் எல்லாரும் ஒரே மாதிரியான வாகனத்தையே வாங்க பார்ப்பாங்க. ஒரு வித்தியாசமானதாக தனித்துவம் கொண்டதாக முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா உயர்தரமானது அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வாங்க பார்ப்பாங்க. முடியாத சூழ்நிலை எல்லாமே ஒரே மாதிரி பிராண்டு தான் வாங்க பார்ப்பாங்க. ஐஃபோன் வச்சுக்கிட்டா தான் இன்றைக்கி பேர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த சொசைட்டி சொல்லிடுச்சுன்னா எல்லாருமே ஐஃபோனே வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே டைப் தான் வாங்குவாங்க. அதான் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே குணங்கள் உண்டவங்க தான் மக்களாக இருக்கிறார்கள். கூட்டமாக ஆதியில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் குணங்கள் தான் என்பது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக சந்தர்ப்பம், சூழ்நிலை அப்படின்னு எது மேலேயே பழி போடுறதெல்லாம் எஸ்கேபிசம் தான். ஒரிஜினல் அக்மார்க் IAS சீல் கொண்ட நல்ல குணம் கொண்டவங்க